வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். 25/4/2026 ஓட்டு போட்டு 2 நாள் ஆச்சு. சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மாடு 2 கண்ணுக்குட்டி விற்பனை போடுறேன். வீடியோவை ஓட்டாமல் பொறுமையாக பாருங்கள். அப்புறம் விலையெல்லாம் இதுவாக தெரியாமல் போயிடுறேன். பொறுமையாக வீடியோவை ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னங்கிறது தெரியும். நான் மடமான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா மாடு 2ஆம் நீத்து கெடேரி. வால் காக்கா முடி பிடுங்கணும் வாழ்த்தேன். வேறு ஒன்றும் பயக்க வேண்டியதில்லை. நல்லா கத்தாழை தேய்ச்சிட்டா தோகை சூப்பராக வந்துடும். அளவு மாடு 8 மாதம் சனை. நீங்கள் அதிகபட்சம் கொண்டு போய் மேய்க்க வேணும். ஒரு 50 நாள் மேய்க்க வேண்டியது வரும். அதுக்கு மேலே 50 நாளே அதிகம். கறவையில பிள்ளை பாலே மாறி வருதுங்க. இதோட விலை 30,000. ஆனால் மாடு பார்த்திங்கன்னா அளவு மாடு என்ன மோசமாக போனாலும் கெடேரினாலும் இந்த 5 விடாது. வால் காக்கா முடி பிடுங்கணும் வாழ்த்தேன். நீங்கள் அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. கத்தாழை தொடர்ந்து தேய்ச்சி விட்டே வந்தோம்னா தோகை நல்லா மேலேருந்து வந்துடும். அழகாக தெரியும் பார்த்தா. முடி இருக்குதுங்க வாலில். அது நான் இப்போ எடுக்கிறப்ப மறந்துட்டேன். இப்போ வாய்ஸ் கொடுக்குறப்ப தான் அதை பார்க்குறேன். சொல்ல கிட்ட காட்டாம மட்டுமேனு விட்டு முடி இருக்குதுங்க. அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம மொன்ன வாழலாம் முடி இல்லாத வாழை இல்லை. முடி இருக்குது. பாலெல்லாம் பார்த்திங்கன்னா மாறிச்சு. நீ கறக்கிறதுக்கெல்லாம் வெளியில் 4 காமுக்கு 4 டீப்பு வேணும் ஏற்றி போடலாம். இந்த செனமாட்டுக்கு போகிற டீப்புன்னு வீடியோ போட்டுருக்கிறேன் பாருங்க. அதை ஏற்றி போடலாம். கொண்டு போய் கறங்க. ஃபஸ்ட்டு மாடு 30,000 விலை. அதிகபட்சம் 50 நாள் சொல்கிறேன். நீங்கள் பருத்தி விதையை மட்டும் ஒரு குத்து வரீங்க. நல்ல கெடேரி. அடுத்து 2வது மாடும் அதே சேம் தான். அதிகபட்சம் 40 நாள் அந்த மாதிரி மேய்க்க வேண்டியது வரும். அப்போ சாண 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதோட விலை 39,000. இது 3ஆம் நீத்து. கறவையெல்லாம் மடி வச்சு கரைச்சிங்கன்னா மாடு உங்களுக்கு நல்லா எடுப்பமாக தெரியும். மாடு அப்பேற்பட்ட மாடுங்க. வீடியோ ஓட்டம் பாருங்கள். 39,000 இதோட விலை. இது ஒரு 40-50 நாளுக்குள்ளதை மாடு பார்க்க வேண்டியது நீங்கள் வரும். இந்த 50 நாள் ஒரு மூட்டை விதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பருத்தி விதை அளவுக்கு பக்குவமாக வச்சிட்டோம்னா மாடு நல்லா கோப்பாயிரு. நானும் நல்லா அனுசரித்து தர்றேன். அனுசரிச்சுங்கிற வார்த்தை அது நெம்பாக போட்டு அடிச்சிங்கன்னா ஆகாது. ஏதோ என்னால் முடிஞ்சதை நானும் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு பண்ணி விடுறேன். அவ்வளோதான். ஏன்னா வீடியோவில் போட்ட வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் பண்ணி தர கொண்டு வாங்க. மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். நம்ம காலம் போகிற ஒரு தொழில் செய்கிறதுனால சென்னையிலையோ மற்ற எந்த குற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கறவை மாடுகளை வாங்குற பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ வாங்கி பழகிட்டாங்களே. வாங்கினாலுக்கு தான் அதிகமாக போகுது. புது ஆளுக்கு 1-2 தான் வருது. இது எப்படிங்கன்னா உலகத்துலேயே பார்த்திங்கன்னா நான் பெருமைக்காக சொல்ல. இது இடையில ஒரு கேப்னால சொல்கிறேன். சங்கிலி கவுத்தோடு கொடுக்குற ஆள் முதல் நான் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் யோகம் போயிருப்பாங்க. பரவாயில்ல ஆளுக்கு கொஞ்சம் யோகம் இருக்குன்னு கொடுத்தா நான் சங்கிலி கவுத்தோடு ஒன்று கொடுப்பேன். அதுக்கே எனக்கு ஒரு செலவு மாதமான வந்துடுது. சரி நம்ம கொடுத்து பழகிட்டுமே அதை நிப்பாட்ட வேண்டாம்னு அது ஒன்று. செனமாடு இந்த சவுர் பூத்தளர்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு கேரண்டி உங்களுக்கு. அதுக்கு மேலே நான் பண்ண முடியாது. என்னங்க அந்த பூத்தளிடுச்சுன்னு ஒரு 10 நாளைக்கு அது வேண்டாம் சொல்கிறேன். எனக்கு யாராச்சும் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு வீடியோ போடையில் ஒரு செனமாட்டுக்கு இந்த பழமையை சொல்லுங்கள். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எப்படி சமாளிக்க முடியும். ஆனால் நம்ம காலம் போகிற இது பண்ணணும். நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் உண்டானதை அப்படின்னு. நம்ம தலையிலேயே விழுந்தாலும் அடுத்த தலையில் நம்ம செம ஏற்ற வேண்டாம் அப்படிங்கிற ஒரே இதுதான். அடுத்து 3வது மாடு. 3வது மாடும் அதே சேம் சனதை. இதெல்லாம் அடிச்சோம்னா நேரம் 10 அடிக்கும். எப்போ இளங்கண்ணில் இது 9 மாதம் ஆச்சு. அதிகபட்சம் 40 நாளுங்க. அதுக்கு மேலே கிடையாது. உடனே இப்போ கறவை எவ்வளோ வரும் கேட்காதீங்க. இப்போ நான் வீடியோ பேசுகிறதெல்லாம் இருக்கிற வாழை இழுத்துட்டேன். ஒரு 3 லிட்டராட வந்துச்சு இழுத்துட்டேன். காம்பா அடி கேப்பு எல்லாம் பாருங்கள். 3ஆம் நீத்து கிடையாது. இதுவுமே 43,000 இதோட விலை. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இன்னொரு 50 நாள் தான் அதிகமாகவே மேய்க்க வேண்டியது வரும். இது ஒரு மூட்டை விதைங்கணும். கறவையெல்லாம் நல்லா கறக்க கொண்டு வாங்க. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. இது இனிமேல் கொண்டு போய் நீங்கள் ஒரு நாள் 2 நாள் வேணா கறந்து பார்த்துட்டு அந்த டீப்பு 4 காமுக்கு 4 வாங்கி உள்ளே ஏற்றி விட்டிங்கன்னா அன்னாடு அரைக்கலாம் பருத்தி வேற வச்சிங்கன்னா போதும். சூப்பராக கண்ணு போட்டு ஒரு 10 அடிக்கும். 10 வேண்டாம். இப்போ தண்ணி எட்டினேன் ஒரு 8 அடிக்கிட்டு ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ தான் தண்ணி குடிச்சிச்சுங்க மாடுகணிக்கு. எப்போவும் பார்த்திங்கன்னா படா வெட்டினே எடுப்பேன். அடுத்து 4வது கெடேரி. இதோட விலை 45,000. செனை உறுதி கிடையாது. 6 பல்லு. மாடு ஓரளவுக்கு பெருவெட்டு இருக்குது. கறவை 11 லிட்டருக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் 10 லிட்டருக்கே வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு கம்மியாக 9 லிட்டருக்கு கூட வச்சுக்கோங்க. மாடு இருக்குது உண்டாக்குனீங்கன்னா உங்களுக்கு பொருளாகும்.
அப்பேற்பட்டனால மாடு பெருவெட்டுக்குதுங்க. 6 பல்லு சுழி சுத்தமான கிடையாது. நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். 45,000 இது போட்டிருக்கிறேன். அனுசரித்து தர்றேன். வேணும்னா கொண்டு போங்க, வேண்டாடி இருக்கட்டு. வித்தாசினாலும் நான் வித்தாசின்னு எழுதி போடுறேன். விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் மாடு எப்படி கோப்பாக தெரியுதுன்னு பாருங்க. இப்போ இறக்குறதுனால வண்டி விட்டு இறக்குறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இருக்கிற மாடுக கை கறவையில் வாங்குறது நம்ம கொண்டு போய் பக்குவம் பண்ணி காம்பு தப்பு சுழி தப்பு உண்டான சொல்லித்தர்றேன். நம்ம கொண்டு போய் பக்குவம் பண்ணாத்த கறவை. அதை விட்டு போட்டு நீங்கள் இளங்கன்னு மாடுகளாட்டா நம்ம நிறுத்தி பார்த்துட்டு இருந்தால் ஆகாது. நம்ம கொண்டு போய் பக்குவம் பண்ணாத்த மாடு மட்டி காம்பு எப்படின்னு பாருங்க. அடித்து அப்படியே பைப்பில் அடித்த மாதிரி ஒரு 9 லிட்டர் இருந்துச்சு காலையில். இது கறக்காத மாதிரி உண்டான சொல்கிறேன். காலையில் கறக்கலைங்களாமா அது 9 லிட்டர் 10 லிட்டர் வருது. அப்போ சகசமாக 5 லிட்டர் வரும். அந்த கூரில் தான் நம்ம மாடு பார்த்து வாங்கிக்கணும். அதுக்கடையில் உங்களுக்கு தீனி தண்ணி மாற பால் கூடு இதெல்லாம் 6 மஞ்சு 11 லிட்டர் அடிக்கி 2 நாள் 4 நாள் ஆகும். அடுத்து 5வது மாடு. இது மாடு இலசத்தான் இருக்கிறத தவிர மாடு பெருவிட்டு. இது மடியில் இருக்கிற பால் 4-4.5 லிட்டர் கறந்துச்சுங்க. மாடு இலச்சிருக்குது. இதுக்கு வந்து பருத்தி புண்ணாக்கு போடணும். அரை கிலோ பருத்தி புண்ணாக்கு போட்டோம்னா மாடு கறவையும் குடிக்க 1/2 கிலோ பருத்தி புண்ணாக்கு 1.5 கிலோ மாடு தீவனம் போடணும் ஒரு வாரத்துக்கு. உங்களுக்கு கறவை என்னங்க சேதின்னு கேட்டு போடலாம். மாடு நல்லா நெட் இருக்குது, நீளம் இருக்குது. 39,000 இதோட விலை. மாடு இலசு இருக்குது. அதுக்காக நம்ம எங்கேயோ குப்பையிலேருந்து பிடிச்சிட்டு வந்த மாதிரி நினச்சி விலை கேட்டிங்கன்னா ஆகாது. 5வது மாடு 39,000 விலை. சினையெல்லாம் உறுதி கிடையாது. இளஞ்சனையாக இருக்குதா உங்களோட கொண்டு சேர்த்து சந்தோஷமாக இருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வாங்கிட்டு போகிற சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம இங்கே கொடுக்குற ஆளுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் எங்கேயுமே. என்னங்க ஒருத்தர் கஷ்டப்படுத்தி கொடுத்தோம்னா அது செட் ஆகாது. அதுக்கு மேலே ஆண்டவன் என்ன எழுதியிருக்கானோ அதே நடக்கு. நம்ம என்னதான் பண்ணி கொடுத்தாலுமே அது ஆண்டவன் என்ன எழுதியிருக்கானோ அதே நடக்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் மாடு கன்று பார்க்குறல என்ன என் கண்ணில் பார்க்குறனோ அதை சொல்லிடுவேன். அது யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. 2000 ரூபா போகுதா வருதா நம்மளோட அந்த மாதிரி முடிச்சுக்கணே தவிர இது ஒருத்தர் தலையில் கட்டி விட்டு வண்டி ஏற்றி விட்டு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஏதாவது மாடு வேணும்னா நைட்டு எப்படியா இருந்தாலும் 8 மணி 9 8:30 மேலே ஆகிக்கு இந்த வீடியோ வர்றதுக்கு. நீங்கள் காலையில் ஃபோன் அடிங்க 10 மணி வரைக்கும் எடுப்பேன். 10 மணிக்கு முன்ன ஃபோன் பேசுவேன். அதுக்கு இடையில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டிங்கனாலும் கேட்டிங்கனாலும் என்ன தகவல்னு சொல்கிறேன். இதெல்லாம் காம்பு எப்படின்னா 2 காம்பில் தம்முரு வந்து கீழே தான் இருக்குது. இப்போ டக்குன்னு ஆமந்தங்காட்டி சொல்கிறேன். தம்முரு ஒரே தம்முரு தான் கொஞ்சம் இங்கிட்டு திருப்பி அடிக்கி. அதை நம்ம எண்ணெயை தொட்டு கரெக்டாக அடிச்சோம்னா குண்டாக்குள்ளே அடிச்சிக்கலாம். அது சொல்ல வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் உண்டான குறை வேறு எந்த நாயும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இல்லை இதில் 39 ரூபா கொடுங்க. அடுத்து இந்த 2 கன்றுக்குட்டியும் போடுறேன். இந்த 2 கன்றுக்குட்டி எப்படிங்கன்னா நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். ஒரு கன்று உங்களுக்கு கண்டிப்பாக 6 கேட்டாலும் தரமாட்டேன். எப்படின்னா 2 ஒன்றா வாங்கியிருக்கிறேன். நீங்கள் அது வித்தாசினாலும் அது பேர் விற்கலினாலும் நாளைக்கு 2 கண்ணே காட்டுறேன் பாருங்கள். அருமையான சுழி சுத்தமான பெருஞ்சாதி கண்ணுக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 2 கன்று அதையும் காட்டுறேன். அப்போ ஒன்று நீங்கள் பிரிச்சுக்கலாம். 17 ரூபா விலை. கன்று விலை தெரிஞ்ச பக்கம் வாங்கினது 17 ரூபா விலை. 2-3 வியாபாரினால அது கம்மியாகலாம் பண்ணோம்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. என்ன வீடியோ போட்டு வியாபாரம் பண்ணுறது. அதனால் ஒரு கன்று ஒன்று 17 ரூபா விலை. 2 கன்று சேர்ந்து கணக்கு போட்டுக்குங்க. அருமக்கணுங்க 2 அப்படியே மயில் வாங்கின மாட்டோம். ஒரு 10 நாளைக்கு நம்ம பக்குவம் பண்ணோம்னா நல்ல முதலாகி போயிடும். கொண்டு வாங்க அனுசரித்து தர்றேன். 2 கன்று ஒரு பூச்சி மாத்திரைக்கு இது போட்டு இன்னும் தண்ணி குடிக்கல. எல்லாம் புது கடைக்கு முழிச்சிட்டு கிடக்குது. அப்புறம் வீடியோவெல்லாம் பேசல பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருச்சு. கொண்டு வாங்க. 2 கன்று 34,000. கண்ணுக்குட்டி விலை தான் மாட்டு விலையை விட அதிகமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும். அடுத்து இது 4 பல் கடையேறி வேறு அந்த அக்கா மாடு வாங்க வந்திருக்குது. இருங்க அது என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம். அப்படியே காமனிங்க எப்படி நல்லா இருக்குங்க. 4 பல்லு. சரி உங்கள் பேர் என்ன சொல்லியிருக்கா? பேர் ஒன்று எங்கேருந்து வரீங்க சொல்லிடுங்க. சட்டமாடுங்க பேர் மயிலாத்தா. எந்த ஊருங்க? அலங்கியம் தாராபுரம். மாடு வாங்க வந்துருக்கிறீங்க. ஆமாங்க. நீங்கள் ஏதாவது மாடு வாங்குவீங்க. இளஞ்சனை கேட்குது. இது சென உறுதி இல்லை. ஆமாங்க. உங்களுக்கு வேணும் வந்தோங்க. கொண்டு வரீங்களா? அனுசரிச்சு தரேன். ஏக்க கொண்டு வாங்க. நல்லா கறக்கு 4 பல்லு தான். சுழி சுத்தா மடி எப்படின்னு இருக்கா? காம்பு எப்படி மடி எப்படி? ஓ பொம்பளையால் மேய்ச்சிட்டு இருந்தது. ஆம்பளை கட் பண்ணப்பாரு எப்படின்னு. அதெல்லாம் நல்லா கறக்கு. நீங்கள் நாளைக்கே ஊசி போடலாம். அதெல்லாம் நல்லா திங்கி. அந்த அக்காளுக்கு இது விலை முடியல. என்னங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா 33,000. 4 பல்லு செனை உறுதி இல்லை. அந்த அக்கா செனையோட கடிச்சனால தான் அது செட்டாகாமல் விட்டுட்டு
33,000. அதுக்கு தகுந்த 4 பல்லு அளவு கிடையாது. பைப்பில் அடிச்ச மாதிரி அடிக்குதுங்க. ஒரு குண்டா பால் அடிச்சுது. அளவு மாடுதே எல்லாம் கொண்டு கறக்க. எனக்கு செனைன்னு சொல்லித்தான் அவங்க உறுதியாக கொடுத்தாங்க. பொய் மாதிரியா வரீங்க நீ. அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லிட்டா சங்கட்டா. நானும் கூட்ட அப்படி சொல்ல முடியாது. எப்படிங்கன்னா விலை முடியல மாடு 30. ஏன்னா அதுக்கு குரல் மாறி வந்தாலும் ஒரு 2 குரல் சேருது. 4 பல்லு 33,000 விலை. எங்கிட்ட பொய் மாதிரி வியாபாரிக செனம் 3 மாதம். ஏன்னா வீடியோவை அவங்களும் பார்ப்பாங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். இன்னும் 2 ஓடு தெளிவில்ல. அவன் என்ன பண்ணுறது நாளைக்கு மைக்காலும் பார்க்கணும் பேசணும்னு போட்டுத்தேன். 4 பல் கிடையாது 33,000. செனைன்னு சொன்னாங்க. செக் பண்ண செனை இல்லை. அப்போ இளஞ்சனையாக இருக்குன்னா அதெல்லாம் எப்படி கணக்கு தெரியாத சனியை நம்ம என்ன பண்ணுறது? கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க. எது வேணுமோ கொண்டு வாங்க.